முழு பூசணிக்காயும் சோத்துல மறைக்கிற கதையா இந்த டிடிவி தினகரன் உள்ள போது ஒரு மாதிரி அக்லின்னா ஒரு அருவருக்கத்தக்க செயல்களை செஞ்சிட்டு இருக்கான். சாரி, செஞ்சிட்டு இருக்காரு. ரொம்ப கேவலமா இல்ல? அந்த எம்எல்ஏ நல்லா தெரியுது, அழகா சைன் போட்டு கொடுத்து ஆதரவு கொடுத்திருக்காரு. அந்த ஆளை கூப்பிட்டு மிரட்டி இன்னைக்கு பிரஸ் மீட்ல உட்கார வச்சு கண்டதையும் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசியல்லே ரொம்ப அருவருக்கத்தக்க செயலா இதுதான் நான் பாக்குறேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த அரசியல் மக்கள் செல்வாக்கு, இந்த மக்கள் ஓட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பிசினஸ் பண்ணலாம், இதுதான் உங்களோட அரசியல். எங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் உங்களை என்னைக்குமே மன்னிக்க போறதே இல்லை. மக்கள் கிட்ட சிக்கிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். திரும்ப அவங்க கிட்ட போலன்னு அவனை எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? விஜய் சார் ஜெயிச்சு அவங்க கிட்ட போய் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை இவர் பண்ணலன்னு உடனே காண்டுல எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பவருக்கு வரணும்லாம் அவசியமே கிடையாது. ஆளுநர் ஆட்சி வந்தாலே அது அவங்க ஆட்சி தான். அதுதான் அவங்க பிளானு. இப்ப நீங்க ஆதரவு கொடுத்தாலும் அடுத்து அவங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. என்ன யோசனை உங்களுக்கு? உங்க கொள்கை தான் என்ன? இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல. அங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்களா, இல்ல இந்த பவரா அமௌண்டா, இப்படி யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே புரியல. நியாயப்படி பிஜேபியை எதிர்க்கிற ஒரு அரசியலா நீங்க இருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க தான் கை கொடுத்துருக்கணும். என்ன பண்றீங்க? பார்த்து மக்கள் நம்புறாங்க உங்களை, நம்பிக்கையை கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஜனநாயகமா இல்ல அரசியல் பவரை யூஸ் பண்ற அந்த கேவலமான அரசியலா பார்த்து சிந்திச்சு முடிவெடுங்க. நன்றி.